வணக்கம். இப்போ ரீசெண்டாக கேரளாவுக்கு போயிட்டு வந்தேன். எங்கே போனாலுமே லாட்ரி சீட்டு கடை. என் நண்பர் கூட நான் கேரளாவில் இருக்கேன்னு சொன்னோனே என்ன பண்ணார், எனக்கு ஒரு 4 லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வா அங்கேருந்து அப்படின்னு சொன்னார். அப்போ லாட்டரி மோகம்ங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்க தான் செய்யுது. பட் அந்த லாட்ரி உங்களுக்கு விழுகுமா? அது வந்து உங்கள் ஜாதகத்தை சொல்ல முடியுமானா முடியும். எந்த ஒரு லக்னமாக வேணால் எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் வந்து ரொம்ப முக்கியம். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற லக்கு. லக்கு இருந்தால் தான் லாட்ரி விழும். அதை மஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. 5ஆம் பாவகம் வந்து அவுட்டாக இருக்கா, உங்களுக்கு வந்து லாட்ரியில் பெருசாக வந்து காசு வராது. அப்போ லக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அது வந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசு கிடையாது, உங்களுக்கு சும்மா வர காசு. 5ஆம் பாவகம் ரொம்ப முக்கியம். அதுபோக அந்த நேரத்தில் தசா வந்து நல்ல தசா சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கணும். அதற்கப்புறம் இந்த காசை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வரப்போ கண்டிப்பாக ஒரு லாட்ரி வாங்குறப்போ அவருக்கு நல்ல அமௌண்ட் வந்து ப்ரைஸாக வந்து கிடைக்கும்.